ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ. சாரி கைஸ், நான் சாட்டர்டே ஃபேமிலியோட வெளியே போயிட்டோம். ஸோ அதனால் என்னால் போட முடியல. சாரி சாரி சாரி, நான் ஒன்ஸ் அகைன் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஸோ அதாவது சனிக்கிழமை எபிசோடு நான் ப்ரிவ்யூ பார்த்தேன். அதுக்கப்புறமும் எங்கள் அத்தை மாமியார் வந்திருந்தாங்க. அவங்ககிட்டையும் நாடகத்தை பற்றி கேட்டேன், என்ன ஆச்சு சீன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொன்னாங்க. ஸோ எல்லாத்தையும் வச்சு இன்றைக்கி பார்த்த எபிசோடையும் வச்சு நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சனிக்கிழமை என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம பாரதி மேடத்தை போலீஸ் அடித்து இழுத்துட்டு போகிறாங்க இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப அப்செட் ஆகிடுறாங்க. அந்த குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப அப்செட் ஆகிடுறாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் நம்ம மானங்கெட்ட சுதாகரும் மானங்கெட்ட மித்ராவும் பார்த்தீங்கன்னா அவங்க நினச்சபடி பாரதியை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. நம்ம ஆதி சார் முன்னாடி பாரதிக்கு கெட்ட பேர் வாங்கி தந்துட்டாங்க இல்லையா? ஸோ அதனால் அவங்களுக்கு தீபாவளி பொங்கல் கொண்டாட்டம்லாம் நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மாதிரி குழந்தைங்க போய் என்னோடய யூகத்தில் நான் பேசுகிறேன். ஆதிக்கிட்ட போய் அந்த குழந்தைங்க பேசுகிற அந்த ப்ரிவ்யூவில் நான் பார்த்தேன். மாதிரி பாரதி இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்க மாட்டா, ஏதாவது பண்ணாதின்னு சொல்லி கண்டிப்பாக சாரதா கேட்டிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த குழந்தைங்க அவங்க அம்மாக்காக பேசியிருப்பாங்க. எங்கள் அம்மா தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க, எங்கள் அம்மா அப்படிப்பட்டவங்க கிடையாதுன்னு சொல்லி ஆதிக்கிட்ட பேசும்போது ஆதி அப்படியே ஸ்லோ மிஷனில் அவனோட மூஞ்சி அப்படியே காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, ஸ்டேஷனில் பார்க்குறாங்க. ஸ்டேஷனில் பார்க்கும்போது இந்த மாதிரி ஆனால் ஸ்டேஷனில் பாரதியை காமிக்கும் போது என்ன சீன் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல கைஸ், சரிங்களா? சோகமாக இருந்தாளா, இல்லை ஆதி இனிமேல் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சாளா, என்ன நினச்சானே எனக்கு தெரியல, ஐ டோன்ட் நோ. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, எங்கள் மாமியார் சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஆதி பாரதியை மீட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் எங்கே, அதாவது என்னை ஆஃபீஸில் நீங்கள் பார்க்க வர்றதுக்கு அப்புறம் யாராவது வந்தாங்களா அப்படின்லாம் பார்க்குறாங்க. அப்படின்னு ஆதி பாரதிகிட்ட கேட்குறாப்புல. பாரதி யோசிக்கிறாப்புல. ஆமாம், நான் இடையில ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டினேன். நான் தான் சொன்னேன்ல கைஸ், ஃப்ரைடே எபிசோட்லேயே நான் சொன்னேன்னா இல்லையா, எனக்கு அந்த மாசமாக இருக்கிற லேடியும் புருஷனும் வண்டியில் ஏறும்போதே ஒரு டவுட் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அவங்க தான் அந்த வேலைத்தனத்தை பண்ணியிருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா இல்லையா? கரெக்டாக அதே மாதிரி தான், சரியா? கரெக்டாக அதே மாதிரியாச்சு. அவங்க தான் அந்த வேலைத்தனத்தை பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் அந்த மேனேஜர். அதான் பிஎஃப் எனக்கு அர்ஜென்ட்டாக வேணும், சீக்கிரமாக வேணும்னு சொல்லிட்டு ஒருத்தங்கிட்ட சொல்லிட்டு போவா பாருங்க பாரதி. அந்த அந்த அவன் மூஞ்சியை பார்த்தாலே கேப் மாதிரி அந்த என்ன சொல்கிறது, வார்த்தை கூட எனக்கு வாயால் வர மாட்டேங்குது. கேப் மாதிரியா, அந்த மாதிரி தான் இருந்தது. கண்டிப்பாக முதலாளிகளுக்கு ஜால்ரா தட்டுவான் மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி ஆகிப்போச்சு. பாரதிக்கு அதே மாதிரியே ஆப்பு வச்சு விட்டாப்புல. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது, பாரதி அந்த இது காரில், ஆமாம் நான் இந்த மாதிரி அவங்கள இறக்கி விட்டு அப்படின்னு சொன்னேன். அப்போ ஆதி அவங்கள பற்றி தேடி கண்டுபிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு நிப்பாட்டுறாருக்குது. பாரதியை ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ ரிலீஸ் பண்ணும்போது அந்த பாதிக்கப்பட்டவன் ஏய் பாரதி, நீ என்னையவே இது பண்ணிட்டியா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வஞ்ச புகழ்ச்சி அணியாட்டம் பேசிக்கிட்டு இருக்காப்புல, வஞ்ச வச்சு பழி வாங்குற மாதிரி. உடனே ஆதி இருந்துட்டு, நான் இருக்கிற வரைக்கும் பாரதி கிட்ட நீ நெருங்கவே முடியாதுடா அப்படின்னு சொன்ன மாதிரி. இந்த படத்தில் நம்ம அஜித் சார் சொல்லுவார் இல்லையா, நீங்கள் இந்த குடும்பத்தை நீங்கள் தாக்கணுன்னா என்னை தாண்டி தாண்டா நீங்கள் வரணும் அப்படின்னு, அந்த மாதிரி இருக்குது அவன் சொல்லும்போது. சொன்ன உடனே அப்புறம் சாரி பாரதி, நானும் இதுக்கு நானும் உங்களை இந்த இதுக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன் அப்படின்றான். இந்த ஒரு இதுக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன் அப்படிங்கிறான். என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாப்புல. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இல்லை நீங்கள் காரில் வாங்க அப்படின்னு, இல்லை நான் நடந்தே போய்க்கிறேன், நடந்தே போனால் தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நடந்தே போகிறாங்க. இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்னா, வீட்டுக்கு காவல்காரை மாதிரி இருக்கார். யார்? நம்ம ஆதி. பாரதி எல்லாம் சாரதா எல்லாம் உட்காந்து அப்படியே உட்காந்துருக்காங்க. குழந்தைங்கள்லாம் கேட்குறாங்க, போலீஸ் அடித்தாங்களாமா, ஆதி சார் ரொம்ப நல்லவர், ஆதி அங்கிள் நம்மளுக்கு கரெக்ட் டயத்தில் காப்பாற்றுறாரு எல்லா நேரத்துலையும் அப்படின்னோடனே தமிழும், ஆமாண்டா அம்மாவுக்கும் எனக்கும் இதே மாதிரி தான் எல்லா நேரத்துலையும் காப்பாற்றிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே பாரதி சரி எல்லாரும் போய் படுங்க அப்படின்றாப்புல. அப்போ படுக்கலான்ட்டு வரையில் பார்த்தா வெளியில் ஆதி காரில் நிற்கிறாரு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி உங்களை
அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து சொல்லியிருப்பான் இல்லையா, அதனால நான் உங்களுக்கு பாதுகாப்புக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே பாரதி வந்து பேனு பாப்பா. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இவன் காரில் உட்காந்துருக்கான், காவக்கார மாதிரி காவலை காத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இன்றைக்கி எபிசோடு ஃபுல்லாக இதிலே தான் போச்சு கேஸ். சரிங்களா, ரொம்ப சொல்கிற அளவுலாம் ஒன்றும் பேசுகிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. இப்போ நான் ரிவ்யூ பண்ண போகிறேன். அதாவது எனக்கு தெரிஞ்ச என்ன அப்படின்னா, இந்த காருக்குள்ளே உட்காந்துருக்கப்ப இந்த மித்ரா வேற ஃபோன் பண்ணுவாள், எங்கே இருக்கிற ஆதி, நான் வேணா வரட்டுமா அப்படின்லாம் கேட்பான். ஏன் நீ சந்தேகப்படுறியான்லாம் கேட்பான். அது கொஞ்சம் நல்லா இருந்தது. ஐ திங்க் அவனுக்கும் மித்ராவை பிடிக்கல மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவன் ரியாக்ஷனை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். மித்ராவை கடமைக்கே தான் கல்யாணம் பண்ணுவாட்டிருக்கு, இது பண்ணுவானாட்டிருக்கு. அதனால் அவன் ஃபேஸ்லேயே வந்து அந்த ஒரு பாசம் அன்பு எதுவுமே இல்லை அவங்ககிட்ட. மித்ரா கூப்பிட்றாளே அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ என்ன நடக்குது, இன்னைக்கு ஒரு நாள் நீ காவல் காப்ப, இன்னைக்கு ஒரு நாள் நீ காவல் காப்ப, எல்லா நாளும் பாரதி வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமா மிஸ்டர் ஆதி அவர்களே அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. இன்னைக்கு நீ நைட்டு வந்து தங்கிட்ட, மித்ராவை சமாளிச்சுட்ட, நாளைக்கு ஏதோ அவங்க வீட்டில் பூஜை இருக்குதாமா, அதனால் இவன் கண்டிப்பாக போயே ஆகணுமாமா. எல்லா நேரமும் இவன் காவல் காத்துக்கிட்டே இருக்க முடியுமா சொல்லு? சொல்லுங்கள் கைஸ். அதுக்கப்புறம் சுதாகர் வேற இந்த சைடு வில்லத்தனமாக மாறிட்டான், இந்த சைடு மித்ரா வேற பாரதி இவ தான் ஆதியோட பொண்டாட்டின்னு வேற தெரிஞ்சு வச்சு செய்கிறாப்புல ஒவ்வொரு விஷயத்தையும். அப்படிங்கிறப்ப எத்தனை நாள் ஆதி நீங்கள் காப்பாற்றிக்கிட்டே இருப்ப? அப்போ என்னன்னா, நீ வந்து அவ கூடையே இருந்தாதான் நீ வந்து அவளை வந்து பாதுகாக்க முடியும். ஆனால் அதுதான் நடக்காதே, உனக்கு தான் ஞாபகம் வரலையே, நீ எப்படி வந்து பாதுகாப்ப? அப்புறம் குளிருது நடுங்குது, பெட்ஷீட் கேட்கலான்னு போகும்போது அவளும் பெட்ஷீட் எடுத்துகிட்டு வர்றா. இதோட முடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு எபிசோடில் என்ன தெரியுமா நடக்கும் நான் சொல்லட்டுமா? ஒரு சின்ன கணிப்பாக சொல்கிறேன். என்ன பாரதி, நான் பெட்ஷீட் கேட்பேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. இல்லை எனக்கே குளிருச்சு, அப்போ உங்களுக்கும் குளிரும்ல, அதனால தான் எடுத்து இதுதான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் ஏதாவது இல்லைன்னா அந்த ஸ்டேஷன்லேருந்து ஏதாவது அவனோட ஆளுக வந்து ஏதாவது பாரதியை வந்து தொந்தரவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பார்க்கலாம். நீ வந்து பாரதிக்கு வந்து ஆப்பு தான், எல்லா நேரமும் ஆப்பு தான். ஏன்னா அவள் வந்து நீ நிம்மதியாக இருக்க முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் மித்ரா இந்த சைடு வில்லியா, இந்த சைடு சுதாகரா, இனி இந்த சைடு ஸ்டேஷன்லேருந்து இவன் வேற இது பண்ணுறானா. ஸோ நாலா பக்கமாக அந்த பொண்ணை வந்து தாக்க ரெடி ஆகிட்டாங்க எல்லாருமே. அப்போ ஆதி வந்து எந்நேரமும் அவளை ஒரு பாதுகாத்துக்கிட்டே இருக்க முடியாது, அதுதான் உண்மை. நீ வேணா அவளோட கூட இருந்து வேணா பாதுகாக்கலாம், போயாமல் மித்ராட்ட எத்தனை போய் சொல்லி பாரதிக்கு வந்து நீங்கள் காவல் காக்க வருவீங்க சார் சொல்லுங்கள்? இன்றைக்கி ஒரு பொய் சொல்லிட்டீங்க, நான் கார்த்திக் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கேன் அப்படின்னு. நீ நாளைக்கு என்ன பொய் சொல்லுவீங்க மிஸ்டர் ஆதி? அடுத்த நாள் என்ன பொய் சொல்லுவீங்க? அதுக்கடுத்துல என்ன பொய் சொல்லுவீங்க? ஐயோ கடவுளே. அவ்வளோதான் கைஸ். ஸோ சாட்டர்டே எபிசோடும் இன்றைக்கி எபிசோடும் சேர்ந்து நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். போதும், இதுக்கு மேலே எனக்கு இதில் ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு அந்த இடத்துல என்ன சொல்கிறது அப்படின்னா, வந்துட்டான் பார் ராசத்தோரை காவ காக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உண்மையிலே எனக்கு நான் சத்தியமாக இதயம் சீரியலே எனக்கு பிடிக்கல கைஸ், பிடிக்காம தான் நான் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நீங்கள் அந்த சீரியல் பார்த்தா, அந்த சீரியலை மட்டும் நீ ரிவ்யூ பண்ணி போட்டால் தானே நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க. மற்ற சீரியல் ரிவ்யூ பண்ணி போட்டால் யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்களே, அது ஏன்னு எனக்கும் தெரியல. கார்த்திகை தீபம் போட்டாலும் பார்க்க மாட்டேங்கிறீங்க, வீரா போட்டாலும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. சரியா, ஒருவே அந்த சீரியலில் நீங்கள் பார்க்கலையா இல்லை பிடிக்கலையா என்னன்னு தெரியல. ஆனால் இதயம் சீரியல் போட்டால் மட்டும் எனக்கு வந்து வியூஸ் வந்து கொஞ்சம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் மற்ற சீரியல் போட்டால் எதுவுமே நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க. சரி ஓகே டன், அவ்வளோதான். இதயம் சீரியல் பற்றி நீ ஒன்றும் பேச எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் என்னது, இன்னும் கொஞ்சம் அதிக நேரம் அப்படிங்கிறாங்க. அதாவது மாறி வந்து 45 மணி நேரமாமா, வீரா வந்து 3/4 மணி நேரமாமா. இது வந்து 6 to 6:45 நினைக்கிறேன் மாறி. 6:45லேருந்து 7:30 வரைக்கும் வீராவாமா. உங்களோட இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நேரம் உங்களை அப்படின்னு சொல்லி போடுறாங்க விளம்பரம்லாம். ஸோ ஆக மொத்தம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிபி, பிளட் ப்ரெஷரு, ஹார்ட் அட்டாக்கு எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இவங்க நேரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. அதனால் நம்மளுக்கும் எல்லாமே எக்ஸ்டெண்டாக தான் போக போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாரியில் எவன்டா 3/4 மணி நேரம் போட சொன்னா, அது என்னடா கதை இருக்குது? அந்த தாராவை 4 தட்டு தட்டி உண்மையை சொன்னால் வேலை முடிஞ்சுது. இதை வேற போட்டுக்கிட்டு
ஐயோ சூர்யாவை மாறி நினைக்கணுமாமா, மாறி வந்து செத்து இன்னொரு உருவத்துக்குள்ளே வருவாளாமா. மாறியில எவன்டா உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறான். ஸோ சாமி முடியல எங்களால். ஓகே கேஸ், நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாம். ஓகே.